ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்களோட 10th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். இது நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. இது 2008 எடுத்தது. அதுக்கப்புறம் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரிலையும் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்த்து வெட்டிங் ஆனிவர்சரினால் 10 கிஃப்ட் கொடுக்கணுன்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக அவரோட பேரை எங்கள் ஹேண்டில் டேட்டூ போட்டுக்கிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் நான் டேட்டூ போட்டிருக்கேன். கொஞ்சம் பெயினாக தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அவருக்கு அது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் டேட்டூ வெளியில் போய் போடலை. நான் தனியாக எங்கேயும் போனதில்லை. அதனால் நான் வீட்டுக்கே வர வச்சு போட்டேன். இந்த கிஃப்ட்டை நான் நாளே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே அவருக்கு ரிமைனிங் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அது பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இது மார்னிங் எடுத்த பிக்கு. அதுக்கப்புறம் கிட்ஸும் ரொம்ப ஜாலியாக அவங்க டேடி கூட எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக நாங்கள் கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பி நாங்கள் பூண்டி மாதா பசிலிக்கா கிளம்பிட்டோம். அது ட்ரிச்சிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸு. நாங்கள் கார்லேயே கிளம்பி போயிட்டோம். இந்த பசிலிக்கா பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான பசிலிக்கா. இது காவேரி ரிவருக்கும் கொள்ளிடம் ரிவருக்கும் சென்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சில் பாரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததில் 3 மாதா ஸ்டாச்சுவில் ஒன்று இந்த சர்ச்சில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீசஸோட க்ராஸ்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டும் இந்த சர்ச்சில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸ். இது நீங்கள் அந்த சர்ச்சோட உள்ளே பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்குது. நம்ம பொதுவாகவே சர்ச்சுக்குள்ளே இன்சைடில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அலௌட் கிடையாது. அதனால நான் எடுக்கலை. நாங்கள் அங்கே போய் வேண்டின எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நடந்திருக்கு. இது சர்ச்சோட அவுட் சைட் வியூ. நாங்கள் வெளியே நின்று கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம், ஃபோட்டோஸ் ஃபேமிலியாக எடுத்தோம். இதுதான் அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் அங்கே மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். அங்கே பக்கத்தில் கேன்டீன் இருக்குது. அங்கே தான் சாப்பிட்டோம். கேத்திக்கு ரொம்ப பசி, அதனால் ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தஞ்சாவூரில் ஒரு பெரிய மால் போனோம், லாங்வெல் மால்னு. அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதோட என்ட்ரன்ஸில் ஒரு பிக் சைஸில் பாப்கார்ன் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதோட இன்சைட் வியூ பாருங்கள். அங்கே ஒரு பிக் சைஸ் ஃப்ளமிங்கோ பேர்ட் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. அங்கே நின்று நானும் ஐரின் கேத்ரின்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டாய் ட்ரெயின் வச்சுருந்தாங்க. அதோட ஃபுல் வியூ இன்சைடில் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 3 ஃப்ளோர் இருந்துச்சு. இங்கே நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சினிமா தேட்டர் இருந்துச்சு, கேம் சென்டர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். நீங்கள் தஞ்சாவூர் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த டாய் ட்ரெயினில் ஐரினும் கேத்ரினும் போகணுன்னு அடம் பிடிச்சாங்க. ஸோ நாங்கள் அதில் ஏற்றி விட்டுட்டோம். கேத்ரின் ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் கூடயே நான் வாக் பண்ணி போனேன். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால அந்த குதிரையிலேருந்து நாங்கள் இறக்கிட்டோம். அதுக்கு பின்னாடியே ஒரு சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேத்ரின் அழாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த வீடியோஸ் தான் இது பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள்.
அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே நல்லா சுற்றி பார்த்தோம். ஆனால் எதுவும் வாங்கலை. குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த டாய்ஸ், ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடைக்கு முன்னாடி நின்றுட்டு ஐரன் கேத்தன் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஆட்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தொட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதோட வியூ பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள். அந்த லாங்வெல் மாலோட ஃபுல் வியூ இதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் செல்ஃபி எடுத்தேன். ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்னை மட்டும் விட்டுட்டிங்கன்னு அவரும் வந்து நின்னார். ஸோ அவரையும் ஜாயின் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தோம். நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ் அங்கே எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேம் விளையாடலான்னு குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டதுனால கேமுக்கு போயிட்டோம். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேத்ரினால் சரியாக விளையாட முடியல. அவங்க டேடி வந்து டீச் பண்ணாங்க எப்படி விளையாடணும்னு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுற கேமுக்கு போயிட்டாங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்தைங்கள விட அவங்க டேடி தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அங்கே நிறைய டிக்கெட்ஸ் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஐரனும் கேத்ரினும் ஃபஸ்ட் டைம் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைம் இருக்கு இன்னும். விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மால் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காக மேலே போயிட்டோம். அது 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு அந்த ஃபுட் கோர்ட்டு. அங்கே நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். கேத்ரின் பெரிய ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிச்சி பெரிய ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க. 2 பேரும் ஃபஸ்ட் டைம் பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அவங்க ஐஸ்கிரீமை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க டேடிக்கெலாம் ஊட்டி விட்டாங்க. நான் ஃபலூடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஃபோன் கிஃப்ட் பண்ணாங்க வெட்டிங் டேக்காக. அதுதான் இது. அப்புறம் எங்களை எல்லாரையுமே அவர் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அது முடிஞ்சோடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப என்ட்ரன்ஸ்க்கு வந்தோடனே பிள்ளைங்க வந்து அந்த பாப்கார்னை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் தான் கேக் கட் பண்ணோம். எஃப்எஸ்எம் ஹோட்டலில் தான் இது நடந்துச்சு. இதில் எங்களோட மாமனார், மாமியார், நாங்கள், எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவர் டாக்டர், அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இந்த செலப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் ரீச் ஆனோடனே கேக் வந்துச்சு.
பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இது எங்களோட 10th வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இதுவரைக்கும் நிறைய வெட்டிங் ஆனிவர்சரி 9 இயர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணுவோம். இந்த இயர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா சர்ச் போனோம், குழந்தைங்களோடயே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு கேக்கு ஊட்டி விட்டார். ஃபஸ்ட் டைம் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து ஊட்டினாரு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது நான் என் ஹஸ்பண்டுக்கு கேக்கு ஊட்டி விட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் ஊட்டி விட்டுட்டு நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்தோம். இது வந்து என்னோடய மதர் இன் லா. அவங்கள பார்க்கும்போது நிறைய பேர் என்னோடய அம்மான்னு நினச்சிப்பாங்க. பட் இவங்க என்னோடய மதர் இன் லா. இது என்னோடய ஃபாதர் இன் லா. எல்லாருக்கும் கேக் ஊட்டி இது எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. இது அவங்களோட ஒய்ஃபு. இதுவே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அன்றைக்கி நைட் நாங்கள் அங்கே தான் டின்னர் சாப்பிட்டோம். பட் நான் வீடியோஸ் எதுவும் ரொம்ப டர்ட்டி ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் சார் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு அழகான பட்டு சாரீ பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜெரிக்கும் நிறைய வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், எங்களோட செலிப்ரேஷன் முடிஞ்சுச்சு. அதுக்குள்ளேயே நைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.